சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நல்லவனா கெட்டவனான்னு அல்லாஹ் எழுதிட்டானா? சஹாபாக்கள் அறிவாளிகள். நல்லவனா கெட்டவனா, சொர்க்கவாதியா நரகவாதியா உம்மோட வகுத்துல அல்லாஹ் எழுதிட்டான். அப்ப நாங்க என்னத்துக்கு அமல் செய்கிறேன்? நாங்க ஏன் தொழணும்? சரியான கேள்விதானே. நாங்க ஏன் தொழணும்? நாங்க ஏன் குர்ஆன் ஓதணும்? நாங்க ஏன் அமல் செய்யணும்? நாங்க ஏன் யுத்தத்துக்கு போகணும்? சும்மா இருப்போமே, அல்லாஹ் எழுதிட்டான் தானே. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட பெரிய அறிவாளி. சொன்னார்கள், பல் இஅமலு. ஆஹா, அப்படி இருக்கேல, அது அமல் செய்யுங்க. அமல் செஞ்சு உன்னை நீ பார்த்துக்கொள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு. யாரை அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அந்த அமல் செய்வது அவனுக்கு லேசி. நீ சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்துடைய அமலை செய்வது உனக்கு லேசி. நீ நரகவாதியாக இருந்தால் நீயா நினைப்பாய் சொர்க்கத்தில் அமல் செய்யணும். ஆனா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரமாட்டான். கை வைத்து கேட்டு பார்ப்போம் சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய அமல் எனக்கு லேசாக இருக்கிறதா அல்லது நரகத்துடைய அமல் எனக்கு லேசாக இருக்கிறதா? இந்த நாளையும் அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் எழுதிவிட்டான்.